வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி தொடரோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் யார்கிட்டையும் வந்து பேசிடுறாரு ஆறுமுகம். அதுக்கப்புறம் லாயரும் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்காரு சஞ்சய் நம்ம பைரவியோட யூனியனுக்கும் வந்து போயிடுறாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்க சஞ்சய் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் விஷயத்த வந்து சொல்கிறாங்க பைரவி. பாட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பைரவிலாம் இப்படிலாம் இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சஞ்சய். எப்படியாவது இங்கேருந்து போகிறதுக்குள்ளே பைரவியோட மனசை மாற்றி பைரவி மனசில் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு சஞ்சய். ஒரு பக்கம் மாறுமுகம் பயங்கர டென்ஷனோட இருக்காங்க. ஏன்னா வந்து அங்கேருந்து கிளம்ப முடியல, பைரவியை கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷன் போக முடியல அப்படின்ற வருத்தத்தோடு இருக்காரு. திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இருக்க ஆட்கள் கிட்ட வந்து போய் பேசி பார்க்குறாரு. என் மேலே எந்த தப்புமே இல்லைங்க, எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, நிராகரித்து இல்லை நாங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து சொல்லி கொடுத்த மாதிரியே ஆறுமுகத்துக்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சஞ்சயோட ரியூனியன் போனதுக்கு அப்புறமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த சமயத்தில் சஞ்சய் என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. சஞ்சயோடைய ஃபோன் கால் பார்த்ததும் ஆறுமுகம் என்ன இந்த சமயத்தில் இவன் எதுக்காக கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. வீடியோ கால் எதுக்கு இவன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோனையும் வந்து அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ண பிறகு தான் தெரியுது இது எல்லாமே வந்து சஞ்சயோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி எண்ணிட்டு இருக்க போல இருக்கு. பைரவியை கூட்டிட்டு இந்த பார்ட்டிக்கு வரணும்னு நினைச்சியா, அதுதான் நடக்கவே நடக்காது. பைரவியோட நீ சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற போல அதுதான் நடக்கவே நடக்காது. இப்போ நீ அந்த இடத்துல இருக்கன்னா அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சிரிச்சுக்கிட்ட வீடியோ கால் மூலியமா வந்து ஆறுமுகத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. மட்டும் இல்லாம அந்த வீடியோ கால்லேயே வந்து பைரவியை காட்டு, பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா, பார்த்தியா எவ்வளோ அழகா இருக்கா பார்த்தியா பைரவி அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம தான் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம், அங்கேருந்து வீடியோ காலை போடுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி வந்து சஞ்சய் பேசுறதை கேட்ட ஆறுமுகம் ரொம்பவே கோவம் தாழ முடியாமல் என்ன பண்ணுறாரு, கோவத்தோட அந்த ஃபோனை தூக்கி போட்டு கீழே போட்டுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ரொம்பவே கோவத்தோட அங்கேருந்து வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாரு ஆறுமுகம். பக்கம் ரொம்பவே சோகத்தோட உட்காந்துட்டு இருக்க சிந்து கிட்ட வராரு சிவா. என்னாச்சு சிந்து, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, காலையிலேருந்து நீ ஒரு மாதிரியாக தான் இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்லை டாக்டர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து சமாளித்து பதில் சொன்னாலும் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க, சிவா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு சிந்து, நீ இதை மாதிரி இருக்க மாட்டே, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே தயக்கத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தால் எனக்கு பரிமாறிட்டு தான் அங்கேருந்து கிளம்புவேன், அங்கேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டு இருக்கா, அதுவும் இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் என்னோடய ஃபோனை வந்து நீ பிக் பண்ணவே மாட்டேன்ற, என்னாச்சு சிந்து எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப திரும்ப சிவா வந்து கேட்டுட்ருக்காரு சிந்து கிட்ட. டாக்டர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கேட்க, எங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்கிட்ட அன்பாக பழகிட்டு இருக்கியா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கேட்க, என்ன சொல்கிற சிந்து, யார் இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தயக்கத்தோட சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவா என்ன பண்ணுறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ அதை வச்சு தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாரு. ஆமாம் டாக்டர், ஏன் டாக்டர், நானே எல்லார் முறையும் உண்மையை ஒத்துக்கிட்டு என்னோட பழியை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னல டாக்டர், அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிந்து கேட்குறாங்க. ஐயோ சிந்து, அன்னைக்கு நடந்தது அம்மாவோட வாய் அடைக்க தான் நான் அமைதியாக இருந்தேன், இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இதனால் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையில தான் வந்து முடியும், அவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னா அப்படியே நினச்சிட்டு போட்டோம் சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அது புரிய வைக்க பார்க்குறாரு. சிந்து அதுக்கப்புறமா அப்படியே டாக்டர் உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கம் சஞ்சய் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, கோவத்தோடு அங்கே வந்து சஞ்சய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆறுமுகம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பைரவிக்கு பயங்கரமான ஒரு கோவம், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணும் பையனும் வந்து நல்லா வந்து பேசி பழகினா அதை தப்பாக தான் எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை பார்த்து வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்த சஞ்சய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது. எதையுமே புரிஞ்சிக்காத பைரவி என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை வந்து திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அப்புறமா சஞ்சய் வந்து பைரவி மேலே ஆசைப்படுறான் அப்படின்ற விஷயத்த வந்து எப்படி வந்து நம்ம பைரவிக்கு ஆறுமுகம் புரிய வைக்க போகிறாரு, அதனால் ஆறுமுகம் எப்படிலாம் வந்து கஷ்டப்பட போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.